Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Vivo Y20 இந்த ஸ்மார்ட்போனோட டாப் 10 ஹிடன் ஃபீச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 10 ஹிடன் ஃபீச்சர்ஸ் நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் வீடியோ நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. வேணும்ங்கறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி இப்போ வாங்க நம்ம இந்த ஹிடன் ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்பிளேவை லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்டாக ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் நிறைய இம்பாக்ட்ஸ் வரும். அதாவது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ, நீங்கள் எப்படி ஸ்க்ரோல் பண்ணால் இந்த ஆப்ஸ் இருக்கும், அவங்க ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமா இல்லை ரவுண்ட் ஷேப்பில் வருமானு நிறைய டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனை கிளிக் பண்ணால் செட் ஆயிரும். நிறைய டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர் வச்சுக்கலாம், இல்லை ரவுண்டு வேணால் ரவுண்ட் வச்சுக்கலாம். சரி இப்போ வாங்க நம்ம அடுத்த ஃபீச்சரை பார்க்கலாம். ரெண்டாவது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் வரும், ஹோம் ஸ்க்ரீன்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், ஹோம் ஸ்க்ரீன் ஸ்டைல்னு. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும், ட்ராயர் ஸ்டைல்னு இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா நார்மல் இதுதான், சைடு வழியாக ஆப்பை ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராயர் ஸ்டைல்னு வச்சிங்கன்னா கீழே இருந்து ஆப் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். சரி இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சராக பார்க்கலாம். நம்ம மூணாவது பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிடணும். ஸ்வைப் பண்ணனே பார்த்தீங்கன்னா அங்கே டார்க் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க்கில் இருக்கும், இங்கே டார்க்காக இருக்கும். நைட்டில் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறைய ஆப்ஸ் டார்க் மோட்லேயே இருக்கும். சரி இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சரை பார்க்கலாம். நாலாவது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிக்கணும். ஸ்வைப் பண்ணனே பார்த்தீங்கன்னா எஸ் கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வேணா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், லாங் ஸ்க்ரீன்ஷாட் வேணா கூட எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இது ஒரே கிளிக் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சரை பார்க்கலாம். நம்ம 5ஆவது பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணனே பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர்னு ஒரு மோட் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு லோ பேட்டரி இருக்கோ அந்த மோடை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் பேட்டரி லைஃப் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இது லோ பேட்டரியில் இருக்கும் போது தான். உங்களுக்கு எப்போல்லாம் லோ பேட்டரியில் இருக்கோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சரை பார்க்கலாம். நம்ம 6ஆவது பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்வைப் பண்ணிக்கோங்க. அங்கே ஈஸி டச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்ட் கலரில் ஒரு சர்க்கிள் மாதிரி வந்திருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ரவுண்ட் கலர் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் ஈஸி டச் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் அப் அண்ட் பட்டன், பேக் பட்டன், ஹோம் பட்டன், அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் இந்த கிளிக் மூலியமாக இது பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன் வரும். நிறைய கெஸ்டர்ஸ் கூட இந்த ஈஸி டச்சில் ஆன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும். அந்த சர்க்கிள் நீங்கள் கிளிக் பண்ணாலே தெரியுங்க பாருங்கள், பவர் பட்டன் இருக்கும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், லாக் பண்ணிக்கலாம், பேக் பட்டன் இருக்குது, நீங்கள் ஃப்ளாஷ் கூட ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஈஸி டச் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி இப்போ வாங்க நம்ம அடுத்த ஃபீச்சரை பார்க்கலாம். நம்ம 7ஆவது பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கணும். செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டோ லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், 50 செகண்ட் 30 செகண்ட்ஸ்னு. நீங்கள் அதை 30 மினிட்ஸாக வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் கழிச்சோன்னே உங்களுக்கு ஆட்டோ லாக் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 30 செகண்ட் வேணால் அது கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். அது எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். சரி இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சரை பார்க்கலாம். 8ஆவது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கணும். அதுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பேட்டரி பர்சன்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். அங்கே பேட்டரி பர்சன்டேஜ் காமிக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் காமிக்கும். அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட்லாம் காமிக்கும். அங்கே டாப்பில் உங்களுக்கு ஸ்பீட்லாம் காமிக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா. சரி இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சரை பார்க்கலாம். 9ஆவது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கணும். உங்கள் செட்டிங்கில் டைனாமிக் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதை கிளிக் பண்ணால் இங்கே நிறைய அனிமேஷன் இருக்கும். உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறப்ப எந்த மாதிரி அனிமேஷன் வேணும்னு கேட்கும். உங்களுக்கு நிறைய அனிமேஷன் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும் அதை வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். உங்களுக்கு சார்ஜ் ஏறும் போது அந்த அனிமேஷனாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு எது பிடிக்கிறோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இங்கே நிறைய
அனிமேஷன் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் இருக்கும். அதுதான் நிறைய அனிமேஷன் இருக்கும் நீங்கள் ஃபேஸ் அன்லாக் பண்ணுறப்ப. உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஃபேஸ் அன்லாக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துருக்கோம். அது மேலே பார்த்தீங்கன்னா அன்லாக் அண்ட் என்டர் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் அன்லாக் பண்ணோன்னே எப்படி ஹோம் ஸ்க்ரீன் என்டர் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த அனிமேஷன் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருக்கோங்க. சரி, இப்போ அங்கே நம்ம அடுத்த ஃபீச்சரை பார்க்கலாம். 10வது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கணும். செட்டிங்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், டச் சவுண்ட். அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் டச் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் மெசேஜ் சென்ட் சவுண்ட் இருக்கும். அதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் டச் பண்ணுறீங்களோ அப்பயும் சவுண்ட் வரும். நீங்கள் மெசேஜ் பண்ணால் மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த 10 ஃபீச்சர்ஸில் எந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணுங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.